வணக்கம் மாணவர்களே, நாம் 2ஆம் வகுப்பிற்குரிய தமிழ் பாடத்தை பார்க்க போகிறோம். முதல் பாடமான விளையாட்டு உலகம். விளையாட்டு என்றாலே நம் மன சோர்வை நீக்கி புத்துணர்வை கொடுப்பதுதான். விளையாட்டுகளை விளையாடுவதினால் நாம் சுறுசுறுப்பாகவும் நம் உடல் வலிமை பெறவும் உதவுகின்றன இல்லையா? நினைவாற்றலை வளர்க்கக்கூடிய விளையாட்டுகள் கூட இருக்கின்றன. அப்படிப்பட்ட விளையாட்டுகளில் ஒன்றுதான் இந்த புதிர் விளையாட்டு. புதிர்னா விடுகதை. விடுகதை விளையாட்டுனா உங்களுக்கு மிகவும் பிடிக்கும் இல்லையா? இந்த விடுகதை விளையாட்டுகள் எங்க ஆட துவங்கினார்கள் தெரியுமா? நம்மளுடைய கிராமத்துல மக்கள் உழவு தொழில் செய்வார்கள். அப்படி செய்யும் பொழுது நடுவுல அவங்களுக்கு சிறிது நேரம் ஓய்வெடுக்க களைப்பாருவாங்க. அப்போ பொழுதுபோக்கா விளையாடி ஆட துவங்குனது தான் இந்த புதிர் விளையாட்டுகள். யானையை பார்க்க பார்க்க அலுக்காது, இனிப்பை சாப்பிட சாப்பிட சலிக்காது. அதுபோல எத்தனை முறை கேட்டாலும் அலுக்காத சலிக்காத விளையாட்டு எது? இந்த புதிர் விளையாட்டுகள் தான். இப்போ நாமும் அந்த புதிர் விளையாட்டுகளை விளையாடலாமா? உடம்பில்லா ஒருத்தன் 10 சட்டை அணிந்திருப்பான். அவன் யார்? இதுக்கு நான் உங்களுக்கு துப்பு வேணா தரேன், நீங்க கண்டுபிடிங்க. உங்களுக்கு 5 நொடிகளும் தரேன். என்ன துப்புனா, இதை அறிந்தால் கண்களில் இருந்து தண்ணீர் வரும். இது உணவு சமைக்கும் போது நம்ம இதை என்ன பண்ணுவாங்க? அறிவாங்க. அப்படி அறியும் பொழுது நம்மளுடைய கண்களில் தண்ணீர் வரும். கண்டுபிடிச்சிட்டு இருப்பீங்க. இருந்தாலும் உங்களுக்கு 5 நொடிகள் கொடுக்கவா? டிக் டிக் 1, டிக் டிக் 2, டிக் டிக் 3, டிக் டிக் 4, டிக் டிக் 5. என்னது? வெங்காயம். வெங்காயத்தை அறிந்தால் என்ன பண்ண? யாரா இருந்தாலும் கண்ணீர் வந்துடும் கண்ணில் இருந்து இல்லையா? அடுத்து, அடித்தாலும் அழமாட்டான், உதைத்தாலும் அழமாட்டான். நீங்க கையில அடித்தாலும் அழமாட்டான், நீங்க காலில் அடித்தாலும் அழமாட்டான். இது சிறியவர்கள்ல இருந்து பெரியவர்கள் வரைக்கும் விளையாடுவாங்க. இந்த பொருளை வைத்து குழந்தைகளுக்கு கூட அந்த பொருள் வைத்து தான் விளையாட சொல்வாங்க. எல்லாருக்குமே ரொம்ப பிடித்தமான விளையாட்டு பொருள். என்னது? கண்டுபிடிச்சிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு 5 நொடிகள் கொடுக்கவா? டிக் டிக் 1, டிக் டிக் 2, டிக் டிக் 3, டிக் டிக் 4, டிக் டிக் 5. பந்து. பந்துன்னா குழந்தைங்க கூட மிகவும் விரும்பி விளையாடுவாங்க இல்லையா? அதுதான். அடுத்தது நீங்க கண்டுபிடிங்க பார்க்கலாம். ஒரு சிறுவன் இந்த குகையில மாட்டிட்டு இருக்கான். இதுல 4 வழிகள் தான் இருக்கு. முதல் வழியில பனிப்பாறையா இருக்கு. 2வது வழியில சுறா மீன்கள் இருக்கு. 3வது வழியில தீ எரியும் பாலைவனம். 4வது வழியில விஷவாயு அறை. இந்த 4 வழிகள் தான் இருக்கு அவன் வெளியில வரத்துக்கு. அப்படி அவன் வெளியில வரணும்னா அவன் எந்த வழியை தேர்ந்தெடுத்து வெளியில வருவான்? கண்டுபிடிங்க பார்க்கலாம். டிக் டிக் 1, டிக் டிக் 2, டிக் டிக் 3, டிக் டிக் 4, டிக் டிக் 5. எந்த வழியில? தீ எரியும் பாலைவனம். ஏன் இந்த வழியில வந்தான்? ஏன்னா காலையில தான் என்ன இருக்கும்? கதிரவன் இருக்கும். கதிரவன் இருக்கும் வரைக்கும் தான் அந்த மணல்லாம் நம்மள சுட்டெரிக்கும். ஆனா மாலையில் கதிரவன் மறைவான் இல்லையா? அப்போ என்ன ஆகும்? அந்த மணல்லாம் சுட்டெரிக்காது, சாதாரணமாக இருக்கும். அப்போ அந்த வழியாக வெளியேறினான். கதிரவன்னா என்னது? சூரியன். நாம் முகமூடிகளை அணிந்து கொண்டு பறவைகள் மற்றும் விலங்குகளின் ஒலினா சத்தம், ஒலிகளை எவ்வாறு கூற வேண்டும் என்பதை இதில் பார்க்க போகிறோம். முதலில் பறவைகளின் ஒலிகளை பார்ப்போம். காகம் கரையும். காகம் கத்துதுன்னு சொல்லக்கூடாது, காகம் கரையும். குயில் கூவும். புறா குணுகும். கிளி பேசும். மயில் அகவும். கோழி கொக்கரிக்கும். இப்போ அடுத்தது விலங்குகளின் ஒலிகளை பார்ப்போமா? யானை
பிளிரும். சிங்கம் கர்ஜிக்கும். குதிரை கனைக்கும். குரங்கு அலப்பும். புலி உருமும். நாம் இப்படிதான் என்ன சொல்லணும், பறவைகளின் விலங்குகளின் ஒலியை நாம் இப்படிதான் சொல்ல வேண்டும். கத்துது, புலி கத்துது, மயில் கத்துதுன்னு நம்ம சொல்லக்கூடாது. அடுத்தது இந்த பாடத்திற்குரிய பொருள். எதுக்காக பொருள்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா, நம்ம எளிய வழியில் இந்த வார்த்தைகளை எப்படி படிக்கணும், கொடுத்திருக்கும் சொற்களை எவ்வாறு படிக்கணும். முதல்ல படிக்கும் பொழுது உங்களுக்கு அதனுடைய பொருள் தெரிந்தாதான், பொருள்னா அர்த்தம், அதனோட அர்த்தம் புரிஞ்சாதான் உங்களால எளிமையாக படிக்க முடியும். அதற்காக தான் இந்த பொருள் கூறுக, பிரித்து எழுதுக, இதெல்லாம் பாடப்பகுதியில் உங்களுக்கு பின்தொடர்ந்து வருது. இப்போ பாருங்க, வண்ணம். வண்ணத்துக்கு பொருள் என்னது? நிறம். அடுத்தது விடுகதை. விடுகதைனா புதிர். பார். பார்னா என்னது? உலகம். விளையாட்டு உலகம் தானே வருது, இப்போ உலகம். பார்னா உலகம். உலகத்திலேயே அண்டம், இந்த மாதிரி நிறைய சொல்லலாம் உலகத்துக்கு. அடுத்தது பாருங்க, எதிர்ச்சொல். எதிர்ச்சொல்னா உள்ளே வெளியே, அங்கும் இங்கும். அடுத்தது பிரித்து எழுதுக. எதுக்கு பிரித்து எழுதுக கொடுக்குறாங்கன்னா, பிரித்து எழுதுக நீங்கள் படிச்சுட்டீங்கன்னாவே ஒரு எழுத்தை எவ்வளவோ எளிமையாக உங்களால் படிக்க பயிற்சி பண்ணலாங்கிறதுக்கு இந்த பிரித்து எழுதுக படித்தாவே உங்களுக்கு வந்துடும். மீன் தொட்டி. மீன் கூட்டல் தொட்டி. ஒரு சொற்கள்ல, ஒரு வார்த்தையில இரு பொருள் தரக்கூடியது இருக்கும். மீனுங்கிறது ஒரு பொருள், தொட்டிங்கிறது ஒரு பொருள் இல்லையா? அப்போ மீன் கூட்டல் தொட்டி, மீன் தொட்டி. அடுத்தது பாருங்க, பழச்சாறு. இங்க இச்சு இரண்டு வார்த்தைகளையும் இணைத்திருக்கிறது எந்த மெய்யெழுத்து? இச்சு. அந்த இச்சை எடுத்துட்டு நம்ம இம்முங்கிற மெய்யெழுத்தை சேர்க்கணும். ஏன் இம்முன்னு சேர்க்கிறோம்? இப்போ பழம்ங்கிறது ஒரு பொருள் இல்லையா? அப்போ அந்த பழம் தான் சொல்லுவோமே தவிர பழச்சுன்னு சொல்ல மாட்டோம். பழம் கூட்டல் சாறு. எந்த பிரித்தாலும், வார்த்தையை பிரித்தாலும் நம்மளுக்கு அது பொருளும் தரக்கூடியதா இருக்கணும். அடுத்தது பாருங்க, நாட்காட்டி. நம்ம என்ன சொல்லுவோம்? இன்றைக்கு என்ன நாளுன்னு தான் சொல்லுவோம். அப்போ நீங்க நாள் அப்படின்னு தானே கேட்குறீங்க, நாட்டுன்னு கேட்குறீங்களா? அப்போ இட்டுங்கிற மெய்யெழுத்தை எடுத்துட்டு இல் அப்படிங்கிற மெய்யெழுத்தை தான் நீங்க சேர்க்கிறீங்க. நாள் கூட்டல் காட்டி, நாள் காட்டி. இது போன்று நீங்க பயிற்சி பண்ணிக்கிட்டு வந்தாவே உங்களுக்கு தமிழ் மொழி எழுதவும் உங்களுக்கு படிக்கவும் மிகவும் எளிமையாக இருக்கும். அதே போல தினமும் ஒரு வரிசை கண்டிப்பாக வாயை திறந்து சொல்லி சொல்லி எழுதணும். சரியா மாணவர்களே? Hi students, today we are going to learn a new lesson, Too Big, Too Small. This lesson is a conversation between parents, grandparents, brother, sister, etc. See this picture. Here, Manu was a big boy. His mom was not able to lift him up. So she said, "You are too big. I can't lift you up." Here, we learn that Manu was too big. Next, we see that Manu wants to go to school by himself. His dad said that he has to go to school with his parents. Why? Because Manu is too small to go to school. Then Manu wanted to sleep in the cradle. Then his grandpa said that cradle is meant for newborn babies. Here we see that Manu is too big to fit into the cradle. Next, Manu wanted to carry the baby. Then his grandma said that Manu can't lift the baby because he is too small.
Next, Mano tries to wear his brother's shirt. It did not fit him. It is too small. Can you see it? It is not fitting him. So Mano has become big. Then Mano wondered. Mom says that I am just big enough. Dad says that I am small enough to be carried on my shoulder. Grandpa said that Mano was just big enough to be taken for your morning walk. Grandma said that he was just small enough to hear stories from his grandma. Finally, they all said that he was the perfect size for a hug. All of them gave Mano a wonderful hug. Okay, children. Now we have completed our lesson. I will give you one word based on this lesson. Who said these words? Choose and write. First one. What am I the right size for? Who said these words? Mano. What am I the right size for? Who said this word? Mano. M-A-N-O. Mano. Second one. I can't lift you up. Who said these words? I can't lift you up. Mom. Mom said these words. I can't lift you up. Who said these words? Mom. Third one. You can't sleep in the cradle. Who said these words? Grandpa. You can't sleep in the cradle. Who said these words? Grandpa. G-R-A-N-D-P-A. Grandpa. Okay, children. Learn it well. Thank you. Hi children, let's learn numbers 30 to 40 with the help of sticks. Let's see the first one. 3 bundles of 10 sticks means 3 tens and 30. Next, 3 bundles of 10 sticks and 1 blue sticks is 31 sticks. It means 3 tens and 1 1 is 31. Next, 3 bundles of 10 sticks and 2 loose sticks. It means 3 tens and 2 ones is 32 sticks. Same way, 30 sticks and 3 loose sticks. Let's count the sticks, children. 3 bundles of 10 sticks means 30 and 31, 32, 33. It means 3 tens and 3 ones. So we have 33 sticks. Next, 3 bundles of 10 sticks and 4 loose sticks is 34 sticks. It means 3 tens and 4 ones. Similarly, 30 sticks and 5 loose sticks is 35 sticks. It means 3 tens and 5 ones. Next, 3 bundles of 10 sticks and 6 loose sticks. It means 3 tens and 6 ones. Next,
3 bundles of 10 sticks and 7 loose sticks. Let's count the sticks, children. 3 bundles of 10 sticks means 30 sticks. 30 plus 31, 32, 33, 34, 35, 36 and 37. It means 3 tens and 7 ones. Next, 3 bundles of 10 sticks and 8 loose sticks is 38 sticks. It means 3 tens and 8 ones. Next, 3 bundles of 10 sticks and 9 loose sticks is 39 sticks. It means 3 tens and 9 ones. Let's see the next one. 4 bundles of 10 sticks is 40. It means 4 tens, 40. Next, we are going to learn about place value with the help of an abacus. Children, let's see the abacus kit. Abacus is a simple tool used for rapid arithmetic calculation. It consists of a rectangular frame holding a number of vertically arranged rods on which beads slide up and down. See this picture. There are 2 rods. We can place beads up to 9 numbers in each rod. Each rod represents tens and ones position. If we place 2 beads in the tens position rod and 4 beads is ones position rod, answer is 24. That is 2 tens and 4 ones. Let's see this picture. We have placed 5 beads in tens position rod and 1 bead in ones position rod. Answer is 51. That is 5 tens and 1 ones. Next in this picture, we have placed 6 beads in tens position rod and 3 beads in ones position rod. So, answer is 63. That is 6 tens and 3 ones. Let's see this picture. We have placed 4 beads in tens position rod and 5 beads in ones position rod. So, answer is 45. That is 4 tens and 5 ones. Let's see this picture. We have placed 3 beads in tens position rod and 5 beads in ones position rod. So answer is 35. That is 3 tens and 5 ones.